மன அமைதி தேடி மலை பிரதேசத்தில் இருக்கும் ஒரு ஆசிரமத்துக்கு வந்தார் ஒருத்தர். அவருக்கு மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. மூச்சு பயிற்சி, தியானம் அனைத்துமே செய்து பழகினார். அமைதியான இடம், தியானத்தில் இருக்கும் மனிதர்கள், உணவு என இச்சூழல் முன்பை விட வலிமையாக அமைதியாக மாறினாலும் ஏதோ ஒன்று அவருக்கு குறைந்தது போலவே இருந்தது. ஆசிரமத்தோட குரு கிட்ட போய் அவர் அதை பத்தி கேட்டார். எது நடந்தாலும் ஆமா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஏற்றுக்கொள், மனம் அமைதி கிடைக்கும். இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு வருந்தாம விளைவுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசித்தா தீர்வு கிடைக்கும். இதை செய்துவிட்டால் மனநிறைவு கிடைக்கும். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எனக்கு கொடு. மாற்ற முடிவதை செய்வதற்கு ஏற்ற வலிமையை கொடு. இரண்டையும் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ளும் அறிவையும் கொடு அப்படிங்கிறதே அந்த பிரார்த்தனை. கடந்த காலத்துல நடந்த எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. நாம் நினைத்தது போல நடக்காத ஒரு விஷயம், எதிர்பார்த்த கிடைக்காத ஏதோ ஒரு வாய்ப்பு என எதையுமே திருத்த முடியாது. அவற்றை நினைத்து வருந்துவது வீண் வேலை. இதே போல இழந்த காலத்தையும் நம்மால திரும்ப பெற முடியாது. அவற்றை மாற்ற நினைத்தாலும் எதிர்த்தாலும் நம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் பறிபோய்விடும் அப்படின்னு சொன்னாரு துறவி. அந்த மனிதரும் அதை தெளிவாக புரிந்து கொண்டு மன நிறைவு பெற்றார்.